ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக மணமாக டேஸ்டியாக இருக்கும். இதை ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். பிகினர்ஸ் எல்லாம் இதை பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பச்சரிசி, அரை கப்பு பைத்தம்பருப்பு அதாவது சிறுபருப்பு, அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு நறுக்கி வச்சுக்கணும் பொடியாக, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஒரு 2 கரண்டி விட்டிங்கன்னா, நெய் 2 கரண்டி, ரெண்டும் ஈக்குவலாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொங்கல். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ரொம்ப ஊறணும்லாம் இல்லை, சும்மா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் பேனில் வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் பேனில் இந்த அரிசி பருப்பு போட்டுட்டு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம 1.5 கப்பு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 3 கப்பு தண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இதுலேயே பெருங்காயப்பொடி உப்பையும் சேர்த்துட்டு இஞ்சியும் இதுலேயே சேர்த்துடலாம். இஞ்சி உங்களுக்கு துருவ முடியும்னா துருவி போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கடைசியில் நம்ம முந்திரி மிளகு சீரகம்லாம் தாளித்து போடும்போது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கும் போதே போட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது நல்லா ஒரு தரம் கலரி விட்டுக்கலாம். நல்லா குழைவாக சூப்பராக இந்த மாதிரி வேகணும். அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி இருந்தால் தான் பொங்கல் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் எண்ணெய் 1 கப்புன்னா 1 கப் அளவுக்கு நெய், ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா வெறும் எண்ணெயிலே கூட செய்யலாம். கடைசியாக முந்திரி மாத்திரம் நீங்கள் நெய்யில் வறுத்து கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நான் சேர்த்து போட்டிருந்தேன் இல்லையா, அது நல்லா ஹீட் ஆனதும் இந்த மிளகு சீரகம் முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு முந்திரி லைட்டாக கலர் மாறும்போது கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம பொங்கலுக்கு அரிசி பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துட்டு நல்லா ஒரு தரம் கலரி விட்டிங்கன்னா ஒரு அருமையான டேஸ்டியான நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் ரெடி ஆகிடும். இது நல்ல ஒரு கத்திரிக்காய் கொட்ஸு அல்லது நல்ல ஒரு கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா, இல்லை சாம்பார் கூடவே இது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்கு புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.